கனெக்ஷன் ப்ராப்ளமா? என்ன செய்யறமா அப்ப போஸ்ட்போன் பண்றா? யாருமே இல்லைன்னா உண்மையிலேயே செய்ய கஷ்டம் இல்லையா? தனியா யாருக்கோ படிச்சு கொடுக்குற மாதிரி நான் யோசிச்சு பாருங்க, செய்ய இயலுமா? எல்லாம் தானே. அதான் நான் சொல்றது, லைவ் கிளாஸ் ஜாயின் ஆங்கன்னு. இப்ப நான் இன்னைக்கு நைட்டுக்கு எந்த ஒரு வேலையும் போடாம நான் இதுக்கு ரெஸ்ட் எடுத்து தென் கிளாஸ் செய்யறதுக்காகவே ரெடி ஆகி வந்திருக்கேன். கடைசியில ஆள் இல்லை இல்லையா? ஓகே, நான் கண்டினியூ பண்றேன்மா. சரியா? ஓகே, நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோமே. எனக்கு ரெக்கார்டிங்ஸை போட்டுப்போம். ஓகே, இப்ப நாங்க இன்னைக்கு பார்க்க போறது அலர்ஜிக் ரியாக்ஷன்ன்ற விஷயம். சரியா? இது எப்படி இருந்துச்சுன்னா, ஆஹ் ஓகே, இது எப்படி இருந்துச்சுன்னா, இது ஒரு மெயினான ஹெடிக், ஃபார்மகாலஜில வரக்கூடிய ஒரு மெயினான ஹெடிக். ஆனா இது சின்ன ஒரு ஏரியா தான் இருக்குது. இப்ப எங்களுக்கு இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதாண்டி இல்லையாச்சு. மத்தபடி இது ஒரு கிளாஸ்ல முடியக்கூடிய ஒரு சாப்டர். இப்போ எங்களுக்கு ஒரு கிளாஸ்ல முடிக்கக்கூடிய மாதிரியான ஒரு சாப்டர் தான் அலர்ஜிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றது. சரியா? உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணுமே, நாங்க உங்களை எதுவரை படிச்சு கொடுத்துட்டு போறோம், உங்களோட சிலபஸ் எந்த அளவுல இருக்குதுன்னு அதை நான் கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். சரியா? ஏன்னா அது மறந்துடும். சில பேருக்கு அடிக்கடி மறந்துடும் இல்லையா? அத பாத்துக்கணும், அது அவேர்னஸோடு இருக்கணும். ஏண்டா ஐயோ இன்னும் எவ்வளவு படிக்க இருக்கே, உற்றுவோமா, கஷ்டமா இருக்கு, அப்படி எல்லாம் ஐடியா வர ஆட்கள் இருக்கும். சரியா? அதால நான் சொல்றேன், உங்களோட பார்மசியூட்டிக்ஸ்ல நாங்க ஒரு கால்வாசிக்கு மேல செஞ்சிட்டோம். கிட்டத்தட்ட அரைவாசி அந்த அளவுக்கு கிட்ட செஞ்சிட்டோம் பார்மசியூட்டிக்ஸ் டாபிக். சரியா? பார்மகாலஜில இப்பதான் நாங்க மெயினான ஹெடிங்குள்ள வந்துட்டு இருக்கோம். சரியா? இது அன்றைக்கு நான் ரெஸ்பிரேட்டரி ட்ராக், சுவாச தொகுதி, அது சம்பந்தமான அஸ்மா அது செஞ்சேன், அது கம்ப்ளீட்டட். தென் இந்த மந்த் இந்த அலர்ஜிக் ரியாக்ஷன், ஆன்டிபயோட்டிக்ஸ், பேலன்ஸ் பார்ட்ஸ் இது போகும். நெக்ஸ்ட் மந்த் ஒரு மெயினான பெரிய ஒரு ஹெடிங் வரும், சிவிஎஸ், கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் வரும். சரியா? இந்த மாதிரி தான் இப்போதைக்கு உங்களோட போற மாதிரி இருக்குது. தென் அடுத்த ஃபார்மகாக்னசி, மேனேஜ்மெண்ட், லோ அண்ட் எத்திக்ஸ் அதெல்லாம் சிம்பிள், அது பெரிய அளவுல இல்ல. உங்களோட தேவையை பொறுத்து, எவ்வளவு கொஸ்டின்ஸ் வாரன்றதை பொறுத்து நாங்க அதை செய்வோம். சரியா? ஓகே, இங்க பாருங்க, அலர்ஜிக் ரியாக்ஷன் டு மெடிசின்ஸ், அட்ரினலின் இன் அனஃபிலாக்சிஸ். இது பெரிய ஒரு ஹெடிங்க நான் போட்டு வச்சிருக்கேன். இது சிம்பிளா சொல்லலாம், அலர்ஜிக் ரியாக்ஷன், அவ்வளவுதான், அது போதும். உங்களோட மைண்ட்ல அலர்ஜிக் ரியாக்ஷன் அப்படின்ட்டு சொல்ற விஷயம் இருந்தா போதும். இது உண்மையிலே ஒரு பிராக்டிக்கலான, சேம் டைம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹெடிங். சரியா? ஓகே, நான் உங்கள்கிட்ட ரெண்டு கேள்வி கேட்கிறேன், நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு அலர்ஜிக் வந்திருக்குதா? அலர்ஜிக் கண்டு சொன்னதுமே உங்களோட மைண்ட்ல என்ன வார விஷயம் என்ன? அலர்ஜிக் வந்த ஆட்களை கண்டிக்கிறீங்களா? அலர்ஜிக் ரியாக்ஷனால யாராவது டெத் ஆகி பார்த்திருக்கிறீங்களா? இந்த கேள்வியில யோசிங்க. உங்களுக்கு வந்திருக்குதா? அலர்ஜிக்னா உங்களுக்கு என்ன மைண்ட்ல வருது? சும்மா நான் இது பொதுவான கேள்வியா கேட்கிறேன். சரியா? நீங்க வேற யாருக்காச்சும் பார்த்திருக்கிறீங்களா? தென் அடுத்து நீங்க இது அலர்ஜிக் ரியாக்ஷனால டெத் ஆகி இல்லைன்னா ஒரு சீரியஸ் கேஸ் ஆகி பார்த்திருக்கிறீங்களா? ம்? இதுங்கிற எல்லாத்தையுமே ஒரு டெய்லி லைஃப்ல சம்பந்தப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் அலர்ஜி, அலர்ஜிக் அப்படின்னு சொல்றது. இந்த டேர்ம் தெரியாத யாருமே இருக்க மாட்டாங்க. சரியா? அலர்ஜிக் இந்த விஷயம் தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க, நான் நிறைய. சரியா? ஓகே, இதைத்தான் நாங்க இன்றைக்கு இன் டீட்டெயிலா பார்க்க போறோம். சரியா? அடுத்து நீங்க யோசிச்சுக்கிறீங்களா? சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு அன்னோசிட்டினா தான் அலர்ஜி வரும். சில பேர் எனக்கு மொக்சிலின் குடிச்சா தான் அலர்ஜி வரும். சில பேர் சொல்லுவாங்க எனக்கு இந்த பிளாஸ்டோட்டினா தான் அலர்ஜி வரும். சோ அதை யூஸ் பண்ணக்கூடாது, டாக்டர் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிருக்காங்க, இப்படி சொல்லுவாங்க. கேட்டீங்களா? இது உண்மையான விஷயம் தான். எந்த ஒரு விஷயத்துக்கு அலர்ஜிக்கோ அவங்க அதை யூஸ் பண்ணக்கூடாது, இல்லைன்னா அதை அவங்க இன்டேக் பண்ணக்கூடாது. சரியா? இதுதான் மெயினான ஒரு தியரி. ஏன்னா ஒருக்கு அலர்ஜி வந்தா 100% சான்ஸ் இருக்குது அவங்க செகண்ட் டைம் அதே இதுக்கு எக்ஸ்போஸ் ஆகிற நேரம் வரக்கூடியது. சரியா?
ரெண்டு கேட்டகரி இருக்காங்க. அலர்ஜிக் கண்டு பெருசா அலட்டிட்டு இருக்கிற ஆட்களும் இருக்கு, அலர்ஜிக் கண்டு சரி கேர்லெஸ்ஸா கணக்கெடுக்காம இருக்கிற ஆட்களும் இருக்குங்கல்ல. சரி, நான் பொதுவான விஷயமா சொல்ல இது ரெண்டுமே கூடாது. அலர்ஜி கூட நிறைய பேர் வாழ்றாங்க. ஓகே ஃபைன், அவங்க மேனேஜ் பண்ணி போறாங்க, அது குட். சரியா, அதே மாதிரி கேர்லெஸ்ஸா விட்டுற ஆட்கள் சில பேர் இன்றைக்கு அலர்ஜி வந்திருக்கும், அது பகல்ல இருக்குது மாதிரி நைட் அடுத்த நாளைக்கு நீடிக்குது, ஆனா மெடிசினே எடுக்காம இருப்பாங்க. எப்படி ரிகவர் ஆவீங்க? ஆ? சும்மால நல்ல லோ பிரஷர் ஆயா என்ன நிலைமை? எப்படி நீங்க கேரண்டி பண்ண லைஃபுக்கு? இல்லையா? இந்த மாதிரி எத்தனையோ விஷயம் இருக்குது. அலர்ஜிக்ன்றது நாங்க கேர்லெஸ்ஸா விடுற அளவுக்கு சின்ன விஷயமும் இல்ல. நாங்க அதை போட்டு தலையில குழப்பிட்டு எங்க லைஃப குழப்பிக்கிற விஷயமும் இல்ல. சரியா? மேனேஜ் பண்றதுதான் அதுல இருக்கிறது. நாங்க அதோட எப்படி எங்க லைஃப கொண்டு போறோம்ன்றது. சரியா? இது உங்களுக்கு பொதுவான விஷயம் நான் சொல்றது. உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களாக இருந்தாலும் சரி, இந்த இன்ஃபர்மேஷனை குடுங்க. சரியா? ஓகே. இப்ப நாங்க அலர்ஜின்னா என்ன பார்க்க போறோம்? இந்த பாடத்துலன்னா, அதான் அவுட்லைன் இல்லன்னா ஆப்ஜெக்டிவ். சரியா? அலர்ஜி அப்படின்னா என்ன? எங்களுக்கு தெரிஞ்ச அலர்ஜின்னா கை சோக்குறது, கால் சோக்குறது, சொறியிறது அதெல்லாம் இல்ல. அதை தாண்டி ஒரு ஃபார்மகாலஜி, பார்மசிஸ்டா நீங்க என்ன சொல்லுவீங்கன்றது முதலாவது பார்க்க போறோம். சரியா? அடுத்தது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்கு அதண்டுவாங்க, இவங்களுக்கு இதண்டுவாங்க. அதெல்லாம் தாண்டி ஆஸ் அ பார்மசிஸ்டா எத்தனை டைப் இருக்குது. சரியா? அதை நாங்க எப்படி கேட்டகரைஸ் பண்ணுவோம், எந்த பேசிஸ்ல செல்வோம்ன்ற விஷயம் கட்டாயம் தெரியணும். தென் பேத்தோஜெனிசிஸ், நோயியல் எப்படி வருது, எப்படி வருதுன்னு தெரிஞ்சாதான் அதை ப்ரிவென்ட் பண்ணலாம். இல்லையா? எப்படி வருதுன்னு தெரிஞ்சாதான் அதை ப்ரிவென்ட் பண்ண இயலும். சரியா? சோ அந்த பத்தோஜெனசிஸ் அண்ட் தென் ப்ரிவென்ஷன். மத்தது முக்கியமான விஷயம் அனஃபிலாக்சிஸ். சரியா? இது ஆக முக்கியமான விஷயம். ஒருத்தருக்கு அலர்ஜி அது ஒரு சீரியஸான ஒரு சிவியரான கண்டிஷன் என்று சொல்றதுதான் அனஃபிலாக்சிஸ். சரியா? கட்டாயம் மெடிக்கல் நீட் தேவைப்படக்கூடிய எமர்ஜென்ட் அர்ஜென்ட்டா ஒரு மெடிக்கல் நீட் ஹாஸ்பிட்டல் அட்மிட்ல டாக்டர் பார்க்க வேண்டிய ஒரு கட்டம் தான் அனஃபிலாக்சிஸ் என்றது. சரியா? இந்த வேர்ட் நீங்க மறக்கவே கூடாது. உங்களுக்கு இன்றைக்கு ஃபர்ஸ்ட் அது புது டேர்மாக இருக்கும். நீங்க திருப்ப திருப்ப சொல்லி பாருங்க. திருப்ப திருப்ப அதை நாங்க பேசுவோம். அனஃபிலாக்சிஸ்ன்றது நல்லா தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு பாட்டு. சரியா? ஓகே, இதுதான் நம்ம பார்க்க போற விஷயம். இன்ட்ரெஸ்டிங் ஆனது, நல்லா ஈஸியானது தான். சரியா? அதுக்கு தான் நீங்க யாரும் வரல, இல்லையா? சரியா? ஓகே, வாட் இஸ் அலர்ஜி? யோசிங்க. அலர்ஜின்னா என்ன? நல்லா யோசிங்க. உங்களோட மைண்டுக்குள்ள ஒன்று வருமே. பார்ப்போம். சரியா? இப்ப நாங்க பார்மகாலஜிலாம் ஆஸ் அ பார்மசிஸ்டா என்ன சொல்லணும்ன்றத பார்ப்போம். சரியா? A state of changed reactivity resulting from exposure to a foreign substance acting as an allergen. Allergic reactions of various kinds are a common form of adverse response to medicines. சரியா? ஓகே, இந்த அலர்ஜிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றதோட நாங்க முக்கியமா பேசுற இன்னொரு ஆள் தான் அலர்ஜன். சரியா? நான் மெயினா பேசுற இன்னொருத்தர் தான் அலர்ஜன்ன்றது. சரியா? பாருங்க, அதான் இது அலர்ஜன். சரியா? அலர்ஜிக் ரியாக்ஷன் என்று சொல்றது எப்படி ரிசல்ட் ஆகுதுன்னா, ஒரு ஒரு ஒன் சப்ஸ்டன்ஸ் வர நேரம். இப்ப நான் சொன்னேனே, ஒருத்தர் அன்னாசி சாப்பிடுறாங்க, அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு வருது. சோ தட் அந்த அன்னாசியில இருந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் அவங்களுக்கு அலர்ஜன். விளங்குதா? இல்லைண்டா ஒருத்தர் என்ன செய்யறாங்க, ஒருத்தர் ஒரு அமோக்சிலின் மெடிசீனை இன்டேக் பண்றாங்க. சரியா? சோ அந்த மெடிசின் தான் அவங்களுக்கு ஒரு என்ன அலர்ஜன். விளங்குதா? இதுதான் அலர்ஜன். அது உங்களுக்கு விளங்குறதுக்காக நான் சொல்ற விஷயம். இல்லையா? இன்னுமே இந்த சொல்லுவாங்களே, இறைச்சி திண்டா அலர்ஜிக்கா இது, நிறைய விஷயத்துக்கு சொல்லுவாங்களே, அதெல்லாம் சின்ன விஷயம். ஃபுட்டுக்கு வாரதுண்டா சின்ன விஷயம். இந்த மெடிசினுக்கு வாரதெல்லாம் அவ்வளவு ஈஸியா உடையல. சரியா? சில பேர் ஓ எனக்கு அலர்ஜி வரும், ஆனா நான் திருப்ப திருப்ப தின்னுவேன்னு சொல்லிட்டு தின்னுவாங்க. அது பிரச்சனை இல்ல. மைனர், அவங்களுக்கு அது மேனேஜபிள். சோ தட் நோ இஷ்யூ. ஆனா ஒரு மெடிசினுக்கு அலர்ஜிக் ஆகிற ஆளுண்டா என்ன செய்யணும்? கட்டாயம் அது கட்டாயம்
அத பத்தி ஒரு ஐடியா ஆயிக்கும். விளங்குதா? சரியா? ஓகே. அதான் அலர்ஜன் என்றது. பாருங்க, இந்த இந்த அலர்ஜனுக்கு எக்ஸ்போஸ் ஆகுற நேரம், அவங்க என்ன நடக்குது? அந்த இ- இதுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆன வெளிப்படுற நேரம் அதை இன்டேக் பண்றாங்க. அதை நாங்க எடுக்கிறோம். சரியா? எங்களுக்குள்ள வந்த பிறகுதான் என்னத்தை காட்டுது? இப்படியான ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன். இந்த அலர்ஜிக் ரியாக்ஷன் என்ன? A state of changed reactivity. விளங்குதா? ரியாக்டிவிட்டி சேஞ்ச் ஆயிட்டு. விளங்குதா உங்களுக்கு? ரியாக்டிவிட்டி சேஞ்ச் ஆயிட்டு, நார்மல் மாதிரி இல்ல. விளங்குதா? இது வந்து நார்மல் இல்லாத ஒரு கண்டிஷன். அதைத்தான் நாங்க அலர்ஜிக். இப்ப உங்களை ஒரு ஹெல்தியான நார்மலாக இருக்கிற ஒருத்தரையும் ஒரு அலர்ஜிக் வந்து ஒருத்தரையும் பாருங்க. ரெண்டு பேருக்கும் இடையில ரியாக்ஷன்ஸ் ரெஸ்பான்சஸ் வேற. அலர்ஜிக் வந்த ஆளுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஏ- என்ன சரியான வருத்தமா இருக்கும். அவங்களுக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கும், சொரீர மாதிரி இருக்கும், சக்தி வார மாதிரி இருக்கும். வேற என்ன சொல்லலாம்? இன்னும் வந்து ரெட்னஸ் நிறைய வரும். சரியா? அப்ப சேஞ்ச் ரியாக்டிவிட்டி. ரியாக்டிவிட்டின்னா உங்களுக்கு விளங்குதா? ஒன்று வந்துட்டு அந்த ஃபாரின் சப்ஸ்டன்ஸுக்காக காட்டக்கூடிய ஒரு ரியாக்டிவிட்டி. அதுக்காக அதுக்காக காட்டக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி, எங்க பொடியில வரக்கூடிய ஒரு ரியாக்டிவிட்டி, அது ரெஸ்பான்ஸ் ஒன்று. சரியா? நீங்க இந்த ஒரு அலர்ஜன் வந்ததால தான் உங்களுக்கு அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் வருது, அப்படி ஒரு ரியாக்டிவிட்டி வருது. சரியா? இதை நீங்க உங்களோட மொழி நடையில விளங்குறது நீங்க எழுதினா சரி. சரியா? வாட் இஸ் அலர்ஜின்னு கேட்டா உங்களுக்கு தெரியணும். அலர்ஜன் என்ற டேர்ம கட்டாயம் கொடுக்க தெரியணும். சரியா? அலர்ஜன் போனா தானே அலர்ஜிக்கே வரும். சோ தட் இதை நீங்க உங்களால கொடுக்க தெரியும். சரியா? அடுத்த விஷயம் என்னன்னா, இதை எடுக்கிற நேரம் எங்கிட்ட ரியாக்டிவிட்டி சேஞ்ச் ஆகுது. அப்ப நாங்க சொல்ற ஸ்டேட் ஆஃப் சேஞ்ச் ரியாக்டிவிட்டி. ஸ்டேட்னா ஒரு நிலை. விளங்குதா? ஒரு ரியாக்டிவிட்டி சேஞ்ச் ஆகின ஒரு நிலையத்தான் நாங்க சொல்ற அலர்ஜி. சரியா? ரிசல்ட்டிங் ஃப்ரம் எக்ஸ்போஷர் டு foreign substance. foreign substance இது கட்டாயம் சொல்லணும். இது ஒரு பிற பொருள். விளங்குதா? இது ஒரு பிற பொருள். எங்கட பொடிக்குரியும் உண்டல்ல. நீங்க எடுத்த அந்த அன்னாசி இல்லைன்னா அந்த மெடிசின்ல வந்து அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து எங்கட பொடிக்குரியதல்ல. அது ஒரு ஃபாரின் சப்ஸ்டன்ஸ். அந்த ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் தான் என்னவா செயல்படுது? அலர்ஜனாக செயல்படுது. சரியா? ஓகே. அடுத்த முக்கியமான விஷயம், இந்த அலர்ஜிக் ரியாக்ஷனை நாங்க திருப்ப திருப்ப பேசுவோமே, இது வந்து ஒரு அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன் இன்னொரு ஃபார்ம் இல்லைன்னா ஒரு கைண்ட் அப்படின்னு எங்களுக்கு சொல்லலாம். சொல்லுங்க. அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன் உங்களுக்கு தெரியும். சைடு எஃபெக்ட் ஓ அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன். இப்ப நீங்க ஒரு மெடிசின் எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த மெடிசினை இன்டேக் பண்ணதால வரக்கூடிய ஒரு அன்வான்ட் டிஃபெக்ட் தான் நான் சொல்றது வந்து அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன். இல்லையா? ஒரு அன்வான்ட் டிஃபெக்ட், அது எங்களுக்கு விரும்பத்தகாத. இப்ப ஒரு மெடிசின் எடுக்கிற நேரம் நாங்க நடக்க கூடாதுன்னு நினைக்கிற ஒரு விஷயம் தான் சைடு எஃபெக்ட்ன்றது. இப்ப அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷனுக்கும் சைடு எஃபெக்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்னன்னு சொன்னா, சைடு எஃபெக்ட் சொன்னா ஒரு சின்னது கொஞ்சம் மைனர் மாதிரி. அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன் சொல்றது வந்து ஒரு மேஜர் மாதிரி, ஒரு பெரிய ஒரு அதனால வரக்கூடிய ஒரு மெயினான ஒரு ரியாக்ஷன். சரியா? ஓகே. இது ரெண்டும் தான் என்ன, ஒரு ஒரு மெடிசினை நாங்க கொடுக்கிற நேரம் வரக்கூடிய அன்வான்ட் டிஃபெக்ட், நாங்க விரும்பத்தகாத ஒரு விஷயம். சரியா? அப்ப இந்த விஷயத்தையும் நாங்க இதுல என்ன செய்யணும்? மென்ஷன் பண்ணணும். விளங்குதா? வாட் இஸ் அலர்ஜி என்று சொல்லி கேட்டா நாங்க இந்த விஷயத்தையும் கட்டாயம் மென்ஷன் பண்ணணும். சரியா? ஓகே. ஓகே. இப்ப நாங்க அடுத்து பார்க்க போற விஷயம் அலர்ஜிக் ரியாக்ஷன் டு மெடிசின். சரியா? அந்த சப்ஸ்டன்ஸ் வர எல்லா விஷயம் எங்களுக்கு மெயினானது இல்ல. மெடிசின்ஸுக்கான அலர்ஜிக் ரியாக்ஷன் சொல்றது முக்கியமான ஒரு விஷயம். சரியா? நாங்க முக்கியமா பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் மெடிசின்ஸுக்கான அலர்ஜிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றது. சரியா? பாருங்க,
Allergic reactions to medicines are the resultant of the interaction of medicine or metabolite or non-medicine element in the formulation with patient and disease and subsequent re-exposure. சரியா? இப்ப மெடிசின்ஸுக்கான அலர்ஜிக் ரியாக்ஷன் சொல்றது அந்த குறிப்பிட்ட ஒரு மெட்டபலைட் ஒரு இன்ட்ராக்ஷனை காட்டுது. சரியா? அதாலதான் அந்த பேஷண்ட்டுக்கு இப்படியான ஒரு விஷயம் நடக்குது. அந்த மெடிசினை எடுத்ததுமே அன்வான்ட் டிஃபெக்ட் வந்து ரிசால்வ்ஸ் ஆகுது. விளங்குதா? இப்ப பாருங்க, எனக்கு நான் உங்கள்கிட்ட செல்லியும் இருக்கணும் தெரியும். நான் என்ன நெருங்கின ஒரு ரிலேஷன்ல இந்த மெடிசினுக்கான அலர்ஜிய கண்ணால பார்த்திருக்கேன். சரியா? அது பிறகுதான் ஃபர்ஸ்டா நாங்க யோசிச்ச விஷயம் அது அலர்ஜிக் நான் சின்ன வயசுல நடந்தது. ஒரு டாக்டர் மூலம் போனது தான் அது நாங்க தெரிய வந்தது அது அலர்ஜிக் ரியாக்ஷன் ஒரு சீரியஸ் கண்டிஷன் அனஃபிலாக்சிஸ். உங்கள்கிட்ட நான் செல்லரிக்கணும் தெரியா டாக்டர் சொன்ன விஷயம் வந்து நீங்க ஒரு 2-3 மினிட்ஸ் லேட்டா வந்தீங்கன்னா கூட இவங்களோட உசுருக்கு உத்தரவாதம் செல்லலாம். அவங்க உசுரோட இருப்பாங்களான்ட்டு எங்களுக்கு செல்லலாம். சரியா? அப்படி சொல்லி அண்டேக்கு அவர் எழுதி ஒரு லெட்டர் கொடுத்தாரு. சரி, எந்த ஒரு அவசரமா இருந்தாலும் சரி கட்டாயம் எந்த ஒரு எமர்ஜென்சியா இருந்தாலும் சரி நீங்க டாக்டர்கிட்ட இந்த விஷயத்த காட்டவே வேணும். ஈவன் ஒரு தடுமல் காய்ச்சலுக்கு போனா கூட நீங்க இந்த விஷயத்த காட்டவே வேணும்ட்டா. அதோட அவங்களுக்கு கொடுத்த அவேர்னஸ் வந்து உங்களுக்கு வந்து அமோக்சிலினுக்கு அலர்ஜி. சரியா? நீங்க கவனமா இருக்கணும். அமோக்சிலின் இருக்கிய எந்த ஒரு மெடிசினுமே நீங்க இன்டேக் பண்ண கூடாது. ஈவன் ஒரு பெனடோலாக இருந்தா கூட நீங்க செல்ஃப் மெடிகேஷன் எடுக்க கூடாது. செல்ஃப் மெடிகேஷனா எனக்கு தேவையான நானே எடுத்து போறது இல்லையா? எங்க டாக்டர் சரியான விருப்பமே அதுக்கு டாக்டர்கிட்ட போக விருப்பம் இல்ல, அவங்க எடுத்துக்குவாங்க. சரியா? ஆனா எந்த ஒரு அவேர்னஸும் இல்ல. பாடி பிரச்சனை இல்ல, அவங்க அனுபவத்துல பிரச்சனை இல்லையே, உள்ளுக்குள்ள நடக்கிற அநியாயம் யாருக்கு தெரியும்? நீங்க கண்டமா மெடிசின் எடுக்கலாம், பாடி பார்ட்ஸ் எவ்வளவு டேமேஜ் ஆகுது யாருக்கு தெரியும்? இல்லையா? சரியா? ஓகே, அது மாதிரிதான் டாக்டர் சொன்னது. நீங்க ஈவன் ஒரு பெனடோல் கூட எடுக்க கூடாது. உங்களுக்கு வந்தது நல்லா ப்ரெஷர் லோ ஆயிட்டு நீங்க நார்மல் ஆகணும். சரியா? உடனே நார்மல் ஆகுவாங்க. அலர்ஜிக் வந்தாங்க இந்த சரி ஒரு 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 நாள்லன்னா 2-3 நாள்ல ரெக்கவரி ஆயிடுவாங்க. சரியா? உங்களுக்கு விளங்குதா? அப்ப நான் அண்டி கண்ட விஷயம்தான் எந்த ஒண்ணுச்சுன்னா இப்படி ஒரு மொத்தமே நார்மலா இருந்தால் சும்மா ஒரு மருந்து ஏதோ இனிப்போ என்னவோ அது ஒரு பிள்ளையான விஷயம்தான். சரியா? அப்படி எடுத்த மருந்து கடைசியில் எப்படி இருந்துச்சுன்னா நேத்தையில மறந்துட்டு ஒரு நம்புற மாதிரி ஒரு 15-20 மினிட்ஸ் டைம் ஆயிட்டு. அந்த டைம் ஆகுற நேரம் தலையெல்லாம் புடிச்சு முடியெல்லாம் இழுத்து சொரிஞ்சு வாரிட்டு, அப்ப வாரி இல்ல கையால புடிச்சு அந்த சொரீர இல்ல தலையெல்லாம் சொரீர சத்தி போகுது, எல்லாம் ரெட் ஆகி கண்ணெல்லாம் ஒரு மாதிரி பிறண்டு போய் அப்படி ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. ஒரு மாதிரி வேர்ஸான கண்டிஷன். சரியா? ஆனா அப்படியான டைம்ல தான் அர்ஜென்ட்டா டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனது. சரியா? அப்ப மெடிசினுக்கு அலர்ஜின்றது அவ்வளவு ஈஸி இல்லை. நான் கிட்டத்துல கண்டேன். எங்களோட அதுவும் ரிலேஷன் உண்டுக்கு அதுண்டா வந்து மெடிசின் அலர்ஜி மட்டும்தான் நான் இதில் இன்க்ளூட் பண்ணிக்கிறதே. அதுண்டா வந்து ஒரு சாப்பாட்டுக்கு ஏதோ புரியாணி சரி ஏதோ ஏதாச்சும் ஒரு ஃபிளேவர்ல சாப்பிட்டு இருக்காங்க. வெட்டிங் ஒன்ல வீட்டு வெட்டிங் ஒன்ல சாப்பிட்டு நிக்கையில தலை சுத்து, அவ்வளவு தலை சுத்து, காலையில எலும்பையில அவ்வளவுக்கு வருத்தமாயிட்டாது. ஆனா அது இந்த அளவு சீரியஸ் இல்ல. அவங்களுக்கு போனோம் செட்ரசைன் வேற பிரிட்டன் இந்த மாதிரி மெடிசின் கொடுத்து அவங்க ஓகே ஆயிட்டாங்க. சரியா? அதுக்கு அந்த மாதிரி மெடிசின் ஓகே. ஆனா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன இன்சிடென்ட் இருக்கு இல்லையா, இந்த மொக்சிலினுக்கு அலர்ஜி இன்ஜெக்ஷன் அடிச்சு அது வந்து அர்ஜென்ட் அந்த மாதிரி ஒரு கேஸ்ல தான் அது போனது. சரியா? அது ஒரு ஃபுட் அலர்ஜின்னா டாக்டர் மார்க் பண்ண கூட மாட்டாங்க, நீங்க இந்த ஃபுட் எடுக்க வேணாம். சரியா? அப்படிதான் சொல்லுவாங்க. அதுவும் பர்டிகுலரா சில பேருக்கு இந்த ஃபுட்டுக்கு தானே எனக்கு அலர்ஜின்றதே கண்டுபிடிக்க தெரியாம 2-3 சாப்பாடே தின்னாம இருப்பாங்க. சரியா? அலர்ஜிக்ன்றது ஒரு சின்ன ஒரு ஏரியா இல்ல, பெரிய ஒரு ஏரியா. இன்னொரு விஷயம் நான் முக்கியமா சொல்லணும். இதுல தாராளமா எம்சிக்யூ கேள்விஸ் நிறைய வந்திருக்கு. சரியா? இத ஸ்கிப் பண்ணக்கூடாது. அழகா படிச்சு நான் சொல்றேன். உங்களுக்கு ஒரு அட்வைஸ் என்னன்னா, இன்றைக்கு கிளாஸ் முடிஞ்சா இந்த கிளாஸ்ல உங்களுக்கு ஒரு ஷார்ட் நோட்டை இது ஒரு பேஜ்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க.
அப்ப உங்களுக்கு எக்ஸாம் இதனால ஜஸ்ட் ஒரு 1 பேஜ்ல இது பண்ணிட்டு போகலாம். இதுக்கெல்லாம் நீங்க ஸ்லைடா படிச்சுட்டு இருக்க தேவையில்லை. மீன்ஸ் எக்ஸாம் கிட்ட வாங்க, சரியா? இப்ப நீங்க படிக்கணும் அழகா தெளிவா விளங்கெடுக்கிறது. உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் டைமே, எனக்கு எத்தனையோ டைம் எடுத்து, உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் டைமே. அதுக்கப்புறம் நீங்க விலங்கெடுத்துட்டு ஒரு பேஜுக்கு ஒரு CR பேஜ் இதை சமரைஸ் பண்ணிக்கோங்க. தென் ஈஸி எக்ஸாம் ஹோல்ல போய்த்துட்டு கூட ஈஸியா உங்களுக்கு ஞாபகம் விட்டு போகலாம். ஏன்னா கேள்வி வருதே, முக்கியமா கேள்வி வருது, கட்டாயம் செஞ்சு வச்சுக்கோங்க. அநியாயம் சின்ன ஒரு ஏரியா கேள்வி வருது, அழகா 5 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் ஏர்ன் பண்ணிட்டு போகலாம். உங்களோட பிளானிங் தான் இதுல இருக்கிறது, சரியா? ஓகே, பாருங்க. While macromolecules, example proteins, can act as a complete antigens. Most medicines are simple chemicals, molecular weight less than 1,000 and not immunogenic themselves. A medicine or its metabolites can, however, act as hapten, and by binding to body protein, it can form a stable conjugate that is immunogenic. சரியா? ஓகே, இதுல சில விஷயம் விலங்கெடுக்க இருக்குது. ஓகே, ஆன்டிஜென் ஆன்டிபாடி அப்படின்னா என்னன்னு ஞாபகம் உங்களுக்கு? ம் ஆன்டிஜென் என்ற விஷயம் ஞாபகமா உங்களுக்கு? ஆன்டிஜென் அப்படின்னா ஞாபகமா என்னது? ஆன்டிஜென் இது ஏ லெவல்ல படிச்சிருக்கு, ஞாபகம் இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆன்டிஜென் அப்படின்றால் என்னண்டு? ம் ஞாபகமா ஆன்டிஜென் சொன்னா என்னண்டு? ஆன்டிஜென், ஆன்டிபாடி, இம்யூனிட்டி, இம்யூனஜன், இந்த மாதிரி இம்யூனஜெனிக், இந்த மாதிரி எத்தனையோ டேர்ம்ஸ் படிச்சிருப்பீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆன்டிஜன் என்னண்டு? சாட்ல சரி, எனக்கு ஆன்டிஜன் என்னன்னு சொல்லுங்க. ஓகே, பாருங்க, நான் இதுல காட்டுறேன். ஆன்டிஜன் ஆன்டிபாடி. ஓகே, ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னு. அந்நிய பொருள். ஓகே, வெரி குட். சரியா? இதுல பாருங்க. ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி எங்களை அழகா பார்க்கலாம், சரியா? உம் இப்ப ஆன்டிஜென் அப்படின்னு சொன்னா என்ன? இது வந்து ஒரு இது வந்து ஒரு வெளியால வரக்கூடிய ஒரு பிற பொருள், சரியா? இதான் ஆன்டிஜென் அப்படி என்று சொல்றது. இப்ப இந்த ஆன்டிஜென் எங்கட பொடிக்குள்ள வந்தன்னு சொன்னா, எங்கட பொடியால ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு எங்கட என்ன ஒரு இம்யூன் சிஸ்டத்தால ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒன்றுதான் ஆன்டிபாடி, சரியா? இந்த ஆன்டிபாடின்னு சொல்றது உங்களுக்கு தெரியும், சும்மா ப்ரொடியூஸ் ஆகாது. என்ன கட்டாயம் ஒரு ஆன்டிஜென் வந்தேன்னு சொன்னா அதோட எக்ஸ்போசரால எங்களோட பாடிக்குள்ள ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகும், சரியா? ஓகே, இங்க சொல்ற விஷயம், while macromolecules example protein can act as complete antigen.
சரியா? புரோட்டீன்ஸுக்கு வந்து மேக்ரோ மாலிக்யூல்ஸ் வந்து ஆன்டிஜனாக செயல்படலாம். மோஸ்ட் மெடிசின்ஸ் ஆர் சிம்பிள் கெமிக்கல்ஸ். பொதுவா மெடிசின்ஸ் வர ஆட்கள் சிம்பிள் கெமிக்கல். மாலிக்யூல் வெயிட் எப்பவுமே கிட்டத்தட்ட ஒரு 1000 கீழே தான் வரும். அண்ட் நாட் இம்யூனோஜெனிக் பை தெம் செல். சரியா? இந்த ஆன்டிஜன் என்றது அவங்கட செல்வால அதுவாக இந்த ஆன்டிஜனாக இருக்கிற நேரம் அது எங்களுக்கு ஒரு நோயை கொண்டு வரக்கூடிய தன்மை இல்ல. சரியா? இம்யூனோஜெனிக்காக இருக்குது இல்ல. விளங்குதா? அதுட இதுல ஓகே. அடுத்தது இம்யூனோஜெனிக்னா என்ன? ஓகே, இம்யூனோஜெனிக்னு சொன்னா இம்யூனோஜெனிக் சொன்னா நோயை உருவாக்குற தன்மை. வெரி குட். சரியா? அப்ப இவங்க செல்ல வார விஷயம் இங்க அது ஒரு வந்த ஆன்டிஜென் இருக்கு இல்லையா? அது வந்து ஒரு பிறப்பொருள் வந்து உண்மையிலே அதுவாக ஒரு இம்யூனோஜெனிக் இல்ல. அதுவாக ஒரு நோயை கோஸ் பண்ணக்கூடிய தன்மை இல்ல. அதுவாக அது மாதிரி ஒரு அன்வான்ட் ஒரு ரெஸ்பான்சிவ்னஸ் உருவாக்கக்கூடிய தன்மை அதுக்கு இல்ல. சரியா? Okay, a medicine or its metabolites can, however, act as hapten, and by binding to body protein, it can form a stable conjugate that is immunogenic. சரியா? ஆனா ஒரு மெடிசின் நாங்க இதாக்குற நேரம் இல்லைன்னா அதுல வரக்கூடிய மெட்டபோலைட் வந்து என்ன செய்யலாம்? அங்க இருக்கக்கூடிய பாடி ப்ரோட்டீன்ஸுக்கு பைண்ட் ஆகிறதால அப்படின்னா ஒரு ஆன்டிஜன் வந்து ஆன்டிபாடி ஒன்று ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அந்த அந்த ஆன்டிபாடியோட ஜாயின் ஆகுறதால என்ன ஒரு நோயை நோயை உருவாக்கக்கூடிய தன்மையை கொடுக்க இயலும். சரியா? அப்ப ஆன்டிஜன்ன்றது பிற பொருள். இங்க வந்து சேரக்கூடிய எங்களோட பாடியில உருவாகக்கூடியது வந்து ஆன்டிபாடிஸ். சரியா? ஸோ அந்த ஆன்டிபாடியோட இந்த ஆன்டிஜன் ஜாயின் ஆகுறதால தான் என்ன செய்யலாம்? ஒரு நோயை உருவாக்கக்கூடிய தன்மையை ஃபார்ம் பண்ணுது. விளங்குதா? இது எப்படி ஒரு மெடிசின் வந்து ஆன்டிஜன் ஆக செயல்படுது. சரி, எப்படி அந்த மெடிசின் வந்து அலர்ஜிக்க கோஸ் பண்றது என்ற விஷயம் தான் அதுல சொல்லிக்கிறது. சரியா? ஓகே, கொஞ்சம் இருங்க. ஓகே, பாருங்க. அடுத்த விஷயம் வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் டு மெடிசின்ஸ். இப்ப அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் டு மெடிசின்ஸ் அது எப்படி வருகுது? சரியா? இந்த விஷயம் தான் இதுல பார்க்க போறது. இதுல உங்களுக்கு நாங்க அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன்ஸ்ல பிசாரி அப்படின்னா உங்களுக்கு விளங்கும். சரியா? இப்ப பிசாரி அப்படின்னா அப்படின்னா அந்த கொடுத்த மெடிசினுக்கும் நாங்க எதிர்பார்க்கிற சைடு எஃபெக்ட் அப்படி உண்டல்ல, வித்தியாசமான ஒரு இது ஒன்று வரும் அதால. சரியா? அதான் நாங்க பிசாரி அப்படின்னு சொல்லி சொல்றது. சரியா? அடுத்தது வந்து இப்படி வரக்கூடியதுக்கான காரணங்கள் என்ன விஷயம் அப்படின்றதுதான் இதுல சொல்லிக்கிறது. இதுண்டா உண்மையிலே அந்த அளவு கேள்விக்கு வருது இல்ல. நீங்க இது தெரிஞ்சுக்கிறதுக்க வேண்டிய விஷயம் தான் இந்த ஸ்லைட். சரியா? கேள்வி வாழது இப்ப நான் அலர்ஜிக்கண்டா என்னன்னு சொன்னது இது நான் டைப் சம்பந்தமா கொஞ்சம் வரும். மெயினா அதுக்குரிய மெடிசின் இல்லையா? நீங்க மெடிசீனை தானே தெரிஞ்சிருக்கணும். மெடிசின் ரிலேட்டடா நல்ல கேள்வி வருது. சரியா? ஓகே. இது வந்து அடுத்த விஷயம் லேக் ஆஃப் linear ரிலேஷன் வித் drug டோஸ். இது எப்படி வரலாம், என்ன காரணம் என்ற மாதிரியான விஷயம். சரியான ட்ரக்குக்கும் டோஸ் இதுக்கும் இடையில சரியான ஒரு விளக்கம் தெரியாம இருக்கிறதும் ஒரு மேபி காரணமாக இருக்கலும் இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் வாரத்துக்கு. சரியா? அடுத்தது வந்து இதை நீங்க ரிப்பீட்டடா இந்த மெடிசின் எடுத்தீங்கன்னு சொன்னா கட்டாயம் அதனால ரிகரன்ஸ் திருப்பி வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. உம் அடுத்து வந்து requirement of an induction period on primary exposure but not on re-exposure. அது தூண்டுறதுக்கான டைம் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தேவைப்படும் பொதுவாக.
குறிப்பிட்ட ஒரு அலர்ஜிக்கு. ஆனா என்ன தேவைப்படாது போக போக அந்த டைம் வந்து தேவைப்பட்டுல குயிக்காவே அலர்ஜிக் ரியாக்ஷனை காட்டக்கூடிய தன்மை இருக்கும். சரியா? ஓகே. இது வந்து ஒரு ஜென்ரலா நீங்க சில விஷயம் மருந்துண்டு வர நேரம் தெரிய வேண்டியதா இங்க தந்திக்கிறேன். Reaction disappears on cessation of anti administration and reappears on re-exposure. சரியா? இப்ப இந்த அலர்ஜிக் ரியாக்ஷன் வர நேரம் அதுக்குரிய இது அதுக்குரிய அந்த இதை வந்து இல்லாமலாகி போறதோட அந்த அலர்ஜிக் கண்டிஷன் வந்து சரியாகும். சரியா? பொதுவா இது வந்து நான் அந்த சொன்ன அமோக்சிலின் அலர்ஜி டெஸ்ட் என்ன சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000ல் ஒருத்தருமாய் தான் இந்த இஷ்யூஸ் வருது அது நீங்களாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரியா? பொதுவா வந்து பாப்புலேஷன் இதை எடுத்தோம் அப்படின்னா உண்மையில இது கொஞ்சம் பேர் மைனாரிட்டி எங்களை அழகா சொல்ல மைனாரிட்டி எல்லாருக்கும் இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் பேருக்கு தான் இது வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. சரியா? பொதுவாக வரக்கூடிய ரியாக்ஷன்ஸ் உங்களை நான் சொல்லி சொல்லியே விளங்கியிருக்கும். ரேஷ் அதானே நல்லா பிடிச்சி பிடிச்சி சொறிவாங்க. ரேஷ் வரும். வெர்டிகேரியாண்டா ஒரு ஸ்கின்ல வரக்கூடிய பர்பிள் மாதிரியான ஒரு தன்மை ரேஷ் மாதிரியான ஒன்று தான் வெர்டிகேரியா. அடுத்தது சீரம் சிக்னஸ் எங்கட இதில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். சின்ட்ரம் அங்கியோ எடிமா வீங்கின மாதிரியான தன்மை வரலாம். அடுத்தது வந்து அனஃபிலாக்சிஸ் இதுதான் என்ன செய்யப்படுது இதால வரக்கூடிய ரியாக்ஷன்ஸ். சரியா? ஓகே. அடுத்தது மெக்கானிசம். இது எப்படி வருது என்று சொல்லி சொல்லிக்கிறது. சரியா? இது எப்படி என்று சொன்னா உண்மையிலேயே இது எல்லாருக்கும் வருது இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. சில பேருக்கு மட்டும்தான் வருது. அதுவும் சில மெடிசின்ஸுக்கு மட்டும்தான் வருது. அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க என்னென்ன காரணி இதுல சம்மந்தப்படும். ஏன் என்னென்ன காரணம் இதுல சம்மந்தப்படும் யோசிச்சு பாருங்க. ஆ? இப்ப இப்ப எல்லாருக்கும் வருதும் இல்ல அது முதல்ல விஷயம். ரெண்டாவது எல்லா மெடிசினுக்கு வருதும் இல்ல. சரியா? அப்ப இதுல மெக்கானிசம் பண்ணி பாக்குற நேரம் என்னென்ன சம்பந்தப்படுமாய்க்கும் என்னென்ன சம்பந்தப்படுமாக இருக்கும். ஆ? என்னென்ன சம்மந்தப்படும். அப்ப கட்டாயம் பாருங்க and all allergic mechanisms depend on the interaction between foreign antigen and host antibodies or sensitized lymphocytes. சரியா? அப்ப இந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வர நேரம் நாங்க மெக்கானிக்ஸை பார்க்க முன்னால யார் யாரு சம்மந்தப்படுற விஷயம் தெரியணும் இல்லையா? அப்படின்னா மெயினா வரக்கூடிய ஃபாரின் ஆன்டிஜென்ட தன்மையில தங்கி இருக்குது. அதான் நான் சொன்னேனே இப்ப வெளியால ஒரு ஆன்டிஜென் வருது அப்படின்னு சொன்னா ஒரு வெளியால ஒரு ஆன்டிஜென் வருதே. சரியா? அப்ப அந்த ஆன்டிஜென் வார நேரம் இந்த ஆன்டிஜென் தன்மையில தங்கி இருக்குது. அதான் ஃபாரின் ஆன்டிஜென். சரியா? இதுக்கிடையிலையும் அடுத்து வந்து ஹாஸ்ட ஆன்டிபாடிஸ். இப்ப நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களோட பாடியில என்ன செய்யுது ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. சரியா? அப்ப இந்த ஹாஸ்ட் ஆன்டிபாடிஸ்லயும் தங்கி இருக்குது. அடுத்தது வந்து லிம்பசைட்ஸ். சரியா? லிம்பசைட்ஸ்னா என்ன? டபிள்யூபிசிஸ் மெயினா அதுல வரக்கூடிய லிம்பசைட். சரியா? அண்ட் அவங்களது இதால இவங்க தான் தங்கிக்கக்கூடிய விஷயங்கள். இவங்க தான் மெக்கானிசம் ஆஃப் ஃபங்க்ஷன்லயும் எங்களுக்கு சம்பந்தப்படக்கூடிய ஆட்கள். விளங்குதா? சரியா? ஓகே. அடுத்தது இன்னொரு விஷயம் இதெல்லாம் நீங்க ஜஸ்ட் தெரிஞ்சிருக்கணும் சும்மாவே உடையில. அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் அப்படி எடுத்தோம் சொன்னா அதுல 4 வகையான அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. மீன்ஸ் நாங்க 4 வகை டிசல் எங்கட இதுக்காக வேண்டி கிளாசிஃபை பண்ணிக்கிறோம். விளங்குதா? அலர்ஜிக் ரியாக்ஷன் இது இதுதானு நாங்க கிளாசிஃபை பண்ணிருக்கிறோம். சரியா? அப்படின்டா அது அந்த வரக்கூடிய தன்மையோட வீரியம் அது எப்படி வருகுது என்ற விஷயத்துல கிளாசிஃபை பண்ணிருக்கோம். சரியா? அடுத்தது வந்து
கிளாசிபிகேஷன் தான் உங்களுக்கு இருக்குது அடுத்து பார்க்கறதுக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பாருங்க, ஓட்டுறோன்னு எடுத்துட்டு. ஓகே பாருங்க, இப்ப டைப்னு எடுத்தா நீங்க இந்த விரிவான பேர் தெரிஞ்சோ இல்லையோ, டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4 இப்படி இருக்குன்ற விஷயம் தெரியணும். சரியா? அந்த இன்டீட்டெயிலான விஷயம் நீங்க தெரிஞ்சு வைங்க, பாடமாக ட்ரை பண்ண வேணாம் இப்பவே. சரியா? கேள்வியில எவ்வளவு தூரம் டீட்டெயிலா வருதோ அதுக்கேத்த மாதிரி பாடமாக்கினா சரி. ஏழும்டா நீங்க பாடமாக்குங்க, பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கஷ்டம் டிசைன்னா இப்பவே இதை அவசரப்பட்டு பாடமாக்கிட்டு இருக்க வேணாம். சரியா? உங்களுக்கு விளங்குதோ தெரியும், மொத்தமா 50 MCQ வருது. பார்மசியூட்டிக்ஸ், பார்மகாலஜி, பார்மகோக்னசி, மேனேஜ்மெண்ட், லோனடிக்ஸ் எல்லாம் சேர்த்து. சரியா? இப்ப நாங்க படிக்க செல்ல சிலது ஸ்கிப் பண்ணலாம். நாங்க அதுல ஒழுங்குமுறையில் நாங்க சப்ஜெக்ட விளங்கெடுக்கிறதுக்காக வேண்டி இன் டீட்டெயிலா படிக்கணும். ஆனா நாங்க கேள்வி செய்யற நேரம், பாஸ் பேப்பர் ரெடியா நேரம் இதை விட கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்க போகுது. சரியா? அப்ப நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 1, 2, 3, 4 ஞாபகம் வைக்கிறது கஷ்டம் இல்லை, இப்படி இருக்குது. சரியா? இது ஜெல் அண்ட் கூம்ஸ் கிளாசிபிகேஷன். அது ஒரு கேட்டகரியா இப்படியா கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. சரியா? என்ன விஷயம் டிசைனா இதை பார்த்து பயப்படக்கூடா. ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் நாங்க அதை கிளாசிஃபை பண்றோம். சரியா? அதுல வரக்கூடிய அந்த ரெஸ்பான்ஸ், அடுத்து அதுல வரக்கூடிய அந்த ரியாக்டிவ் அந்த தன்மையோட அடிப்படையில நாங்க அதை கிளாசிஃபை பண்றதுதான் இங்க தந்திக்கிற விஷயம். சரியா? 1, 2, 3, 4 இப்படி இருக்கிற விஷயம் மெயினா தெரியணும். சரியா? முதலாவது விஷயம் இமீடியட் ஓ அனபிலாக்டிக் டைப். சரியா? அப்ப உடனே குயிக்கா வரக்கூடியது இமீடியட் அண்ட் அனபிலாக்டிக் டைப்ல வரக்கூடியது முதலாவது டைப். Macropapular rash, urticaria, fever, bronchospasm, vasculitis, serum sickness, exfoliative dermatitis, Steven Johnson syndrome, and anaphylaxis. Anaphylaxis கட்டாயம் என்னன்னு தெரியணும். உங்களுக்கு நான் சொன்னேனே, இப்படித்தான் அனபிலாக்சிஸ். அனபிலாக்சிஸ் பாருங்க, உங்களுக்கு கூகுள் அடிச்சு காட்டுறேன், அப்படி ஒன்று மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கொண்டாலும் ஓகே தான். அது ஒரு பிக்சர் போட்டிருந்தா நல்லா இருந்துக்குமே. கவுது கொஞ்சம் இருங்க, வெயிட் பண்ணுங்க.
ஓகே. ஓகே, சரியா? இது பாருங்க, இப்படி ஒரு பிக்சர் ஞாபகம் வச்சாலும் ஓகே தான் உங்களுக்கு. ஓ, சரி, அதான ரிலாக்ஸஸ். இந்த மாதிரி இதையும் இன் டீட்டெயிலா சரி. இப்படி இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் அனபிலாக்சிஸ்னா ஒரு சிவியர் கண்டிஷன். சரியா? அலர்ஜிக் தான், எல்லாம் சுத்தி சுத்தி அலர்ஜிக் தான். ஆனா உங்களுக்கு விளங்குதா? ஒரு சிவியர் கண்டிஷன். அதுக்கு ஒரு கூகுள்ல கூட ஒழுங்கான பிக்சர் ஒன்று இல்லை, நான் மெதுவா பார்த்தேன்டா அனுப்புறேன். சரியா? அதான் அனபிலாக்சிஸ்ன்றது. அடுத்து வந்து ரேஷ், மேக்ரோபாப்யூலர் ரேஷ்னா பெரிய பெரிய ரேஷ் வருது. ஏர்டிகேரியாண்டா பர்பிள் தன்மையான வரக்கூடிய ரேஷ், காய்ச்சல், ப்ரோங்கோஸ்பெசிமனா மூச்செடுக்கலாம். அவங்களுக்கு நான் அதை சொல்லலை மெயினா. ப்ரெஷர் குறையுது குறையுதுன்னு சொல்ற மாதிரி அவங்களுக்கு மூச்செடுக்கலாம். அப்படின்னா கஷ்டமாக இருக்கும், மூச்செடுக்க சிரமப்படுவாங்க. அடுத்தது வந்து எக்ஸ்போலியேட்டிவ் டெர்மடைட்டிஸ்னா அந்த தோல் எல்லாம் உறிஞ்ச மாதிரி போன மாதிரி. சரியா? அப்படியான ஒரு தன்மை. ஸ்டீவன் ஜான்சன் சிண்ட்ரம், அது ஒரு கண்டிஷன். இது மாதிரி வரும். சரியா? இதை நாங்க சொல்றது டைப் 1 இமீடியட் ஓ அனஃபிலாக்டிக் டைப் அப்படின்னு சொல்றது. சரியா? அடுத்தது வந்து ஆன்டிபாடி டிபெண்டன்ஸ் சைட்டோடாக்சிக் டைப். சரியா? ஆன்டிபாடி டிபெண்டன்ஸ் சைட்டோடாக்சிக் டைப்ன்றது ஹிமோலிட்டிக் அனீமியா மாதிரியான ஒரு கண்டிஷன். அனீமியா கேள்விப்பட்டிருக்கிறீங்களே? அண்ணா உங்களை நான் செஞ்சனே அனீமியா? இல்லை, நான் ரிவிஷன் ஆகல கிட்டத்துல செஞ்சேன். சரியா? அனீமி அனீமியா மாதிரியான ஒரு டைப்பை தான் டைப் 2 வந்து சொல்றது. அடுத்து வந்து இம்யூன் கம்ப்ளெக்ஸ் மீடியேட் டைப்ண்டா காய்ச்சல், சீரம் சிக்னஸ் இந்த மாதிரி வருது. அடுத்து லிம்போசைட் மீடியேட் கண்டாக்ட் டெர்மடைட்டிஸ், அதாவது ஒரு பூச்சி பட்டா வருது, இல்லைன்னா ஒரு என்ன செய்யற ஒரு மருந்து பட்டா வருது. சிலது பட்டா கண்டாக்ட், தொடுறதால வரக்கூடிய தன்மை, தொடுறதால வரக்கூடிய ஒரு ஸ்கின் ரேஷ், ஸ்கின் ரியாக்ஷன். சரியா? இதைத்தான் நான் சொல்றது வந்து டைப் 4 அப்படின்னு சொல்றது. சரியா? ஓகே, இவ்வளோ தான் அதுல இருக்கக்கூடிய டைப். சரியா? பொதுவா நாங்க பிரின்சிபல் கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் மெடிசின் அலர்ஜி இதெல்லாம் இன் டீட்டெயிலா டாக்டர்ஸ் தேவைப்படுற மாதிரியான ஒரு கண்டிஷன் தான். இது தேவைப்பட்ட பாஸ் பேப்பர்ல இருந்தா பார்க்கலாம். இதுல டீட்டெயிலா உண்மையிலே தேவையில்லை. இது ஒரு பாடத்துல எக்ஸ்பிளனேஷனுக்காக வேண்டி இன்க்ளூட் பண்ணிக்கிறது. நீங்க முதல்ல விலங்கெடுக்கிறதுக்காக வேண்டி கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன்டா எப்படி நீங்க அதை கண்டுபிடிக்கிற, இது அலர்ஜின்னு நீங்க எப்படி கண்டுபிடிக்கிற, அந்த அலர்ஜியில நீங்க டைப் 1 2 3 எப்படி கண்டுபிடிக்கிறன்ற விஷயம். சரியா? அந்த வருவாங்க இல்லையா பேஷண்ட்ஸ், அந்த பேஷண்ட்ஸ் ஆற நேரம் அவங்களோட இதை வச்சு இது எந்த டைப்ல இருக்குது, இது எந்த சுச்சுவேஷன்ல இருக்குது, எந்த நிலைக்குரியது அப்படின்றது தான் நான் சொல்றது கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ். சரியா? அதான் சொல்றது கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது. கொஞ்சம் ஓகே. ஓ, ஓகே, இதான் கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன். ஒரு அலர்ஜிக் வந்தா இந்த இதுல தான் நாங்க அவங்கள கிளாசிஃபை பண்றோம், அவங்களோட கண்டிஷன். இல்லைண்டா இது இந்த பிளட் டிஸார்டர்ஸ் இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறதுண்டா ஈஸியா பார்த்து கண்டுபிடிப்பாங்க டாக்டர்ஸ். உங்களுக்கு விளங்குதா? இது கிட்டத்தட்ட டாக்டர்ஸ் தேவைப்பட்ட ஒரு விஷயமா இது. அனஃபிலாக்சிஸ்ண்டா அவங்களோட வெளிப்புற இதுல வச்சு கண்டுபிடிக்கலாம். சரியா? ரேஷ் வந்திருக்கிறது, ஆங்கியோ எடிமான்னு சொன்னா வீங்குறது, கொஞ்சம் கை கால்கள் வீங்குறது, கொஞ்சம் ஸ்வெல் ஆகுறது. அலர்ஜிக் வர ஆக்களோட வீக்கவும் வரும், கண்ணடியில வீங்குறது. அண்ட் அந்த மாதிரியான டைம் நான் சொல்றது அங்கேயோ எடியமான்னு சொல்றது. நான் ஏர்டிகல் ரேஷஸ், ஏர்டிகேரியல். ஏர்டிகேரியாண்டா ஒரு பர்பிள் மாதிரியான ஒரு ரேஷஸ், அப்படி இல்லாத ரேஷஸும் வரும். சரியா? சீரம் சிக்னஸ்னா பிளட் சம்பந்தப்பட்டது. பல்மன் ரியாக்ஷன், சுவாசிக்கிறது, மூச்சரிக்க இல்லாத பிரச்சனை மாதிரியான தன்மை. இந்த மாதிரி
இது ஒவ்வொன்றையும் வச்சு கண்டுபிடிப்பாங்க. சிலது வந்து நார்மலா வெளிப்புறத்துல தோற்றத்துல வச்சே கண்டுபிடிக்கிற. சிலது வந்து எப்படின்னு சொன்னா இப்ப பிளட் டிசார்டர்ஸ் எல்லாம் பாக்குறோம்னா கட்டாம ஒரு பிளட் டெஸ்ட் ஒரு லேட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. நெஃப்ரோபத்தின்னா என்ன எங்கட யூரின்ல இது வரக்கூடிய இஷ்யூஸை வச்சு, ஹெப்படைட்டிஸ் அண்ட் கொலஸ்ட்ரிக் ஜாண்டிஸ்னா லிவர் லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் அந்த அலர்ஜிக்ல டெஸ்டிங் டீப்பா இன்டீட்டெயிலா போறது மூலமாக கண்டுபிடிக்கிறது. சரியா? இதான் கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ்ன்றது. சரியா? அலர்ஜின்டா சும்மா சிம்பிளா என்ன மாதிரி எப்படின்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணுமே. சரியா? ஓகே. அது அடுத்த விஷயம் வந்து ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் occurrence ஆஃப் அலர்ஜிக் ட்ரக் ரியாக்ஷன். இதெல்லாம் ஈஸியான விஷயம் அப்படின்னா உங்களுக்கு விளங்குதா? இதுல கேட்கிற விஷயம் செல்ற விஷயம் வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் அலர்ஜிக் ரியாக்ஷன் தோன்றத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றன்றது. சரியா? எவ்வளவு தூரம் என்னென்ன ஃபேக்டர்ஸ். சரியா? இப்ப பொதுவா ஒரு மெடிசின் விஷயம் தான் நாங்க இன்னுமே பேசுறது எந்த ரூட்ல அட்மினிஸ்டர் பண்றது. இப்போ ஒருத்தருக்கு ஐவில கொடுக்கிறது இன்ட்ரவீனஸ்ல கொடுக்கிறது ஓரல்ல கொடுக்கிறது ரெண்டையும் எடுங்களேன். சரியா? ஓரல்லண்டா வாய் இதா கொடுக்கிறது, அடுத்தது ஐவி இன்ஜெக்ஷன் மூலம் கொடுக்கிறது. சரியா? இப்படி ரெண்டு ஃபார்ம்ல மெடிசின்ஸ கொடுக்க இயலும். சரியா? அப்படி கொடுக்கிற நேரம் நீங்க யோசிச்சு பாருங்க, யாரு குயிக்கா அலர்ஜிக் வரும்? ஐவில கொடுக்கிற ஆளுக்கா ஓரல்ல கொடுக்கிற ஆளுக்கா? ஆ, யாரு குயிக்கா அலர்ஜிக் வரும்? யாருக்கு வரும்? இல்ல ஒரே ஆளுக்கு ஓரல்ல கொடுக்குற ஐவில கொடுக்குற எதுல குயிக்கா அலர்ஜிக் ரியாக்ஷன் அமோக்சிலினுக்கு அலர்ஜின்னு வைங்களேன். அவருக்கு எதுல குயிக்கா? இல்ல ஒரு ஃப்ளூக்ளோக்ஸாக வைங்களேன். ஃப்ளூக்ளோக்ஸாசிலின் எதுல கொடுக்குற ஆளு குயிக்கா அலர்ஜிக் வரும்? ம்? யாரு குயிக்கா அலர்ஜிக் வரும்? ஓரல்ல கொடுக்கறதுக்கா இல்லைன்னா இன்ஜெக்ஷன் மூலம் கொடுக்குற ஆளுக்கா? ஓரல்ல கொடுக்குற ஆளுக்கா? ஓரல்ல கொடுக்குற ஆளு உண்மையா குயிக்கா வந்துருமா? உண்மையிலே அலர்ஜிக் ரியாக்ஷன் குயிக் ஆவானது வந்து இன்டர்வீனஸ்ல கொடுக்குற ஆளுக்கு. சரியா? இது பேசிக்கான விஷயம். சரியா? இது பிழைக கூட உம் கொஞ்சம் நிதானமா இதை யோசிச்சு விலங்கெடுக்கணும். ஓகே, வெரி குட். இப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. நான் சொல்ல முன்னால விலங்கெடுத்தீங்க, அது போதும். அப்படின்டா இன்டர்வீனஸ்ல கொடுத்தேன்னு சொன்னா குயிக்கா எங்கட பிளட்டுக்குள்ள போய்த்திரும். அதனால தானே சொல்லுவாங்க ஒரு எமர்ஜென்சி டைம்ல வந்தா வாய் மூலம் கொடுத்துட்டு பார்த்துட்டு இருப்பாங்களா, அதுல போய்த்து அது ஆக்ஷன் ஆகும் வரை பார்த்துட்டு இருக்கேலுமா. அந்த நேரம் பேஷண்ட்ஸ் அவ்வளவுதான் போற இடம் போய்த்து சேர்ந்துருவாங்க. விளங்குதா? அப்ப ஐவில குடுக்கறது குயிக்கா பிளட்டுக்குள்ள போகணும்னு சொல்லி. சரியா? அப்ப நாங்க குயிக்கா போற ரூட்ல எங்களுக்கு குயிக்கா அலர்ஜிக் ரியாக்ஷன் அவர் அதுக்கு அலர்ஜிக்காக இருந்தால் குயிக்கா அலர்ஜிக் ரியாக்ஷன் வரும். சரியா? உண்மையில இன்டர்வீனஸ்ல வரக்கூடிய அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்து எங்களோட பீப்பர்ஸ் பெரிய அவேர்னஸ் இல்லாம இருக்கும். இன்டர்வீனஸ்ல வர்றது வந்து கிட்டத்தட்ட டெத்துக்கே கொண்டு போய் சேர்க்கிறேன். நாங்க இன்டர்ன் எடுக்கிற நேரம் அந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல்ல நாங்க படிச்சோம். ஒரு என்ன ஒரு ஏடிஆர் ரிப்போர்ட் பண்ற இந்த மைண்ட் செட்ல நாங்க பார்த்தோம். எங்க டாக்குமெண்ட்ஸ் வந்ததுல மிச்சம் வயசும் இல்லை 36 37 சம்திங் ஏதாச்சும் ஒரு இன்ஃபெக்ஷனுக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. அட்மிட் ஆயினா கட்டாயம் ஆன்டிபயோட்டிக் கொடுக்குற ஃப்ளூக்ளோக்சசிலின். ஃப்ளூக்ளோக்சசிலின் அது கொடுத்துருக்காங்க இன்ட்ரவேனஸ் ஃபார்ம்ல. கொடுத்திருக்கிற நேரம் அலர்ஜிக் ரியாக்ஷன் ரிசல்ட்ஸ் ஆகிருக்குது. அதுக்கு ரெடியும் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படின்னா சில நேரம் அதுல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தா இதால் அலர்ஜிக் வருமாக இருந்தா அவங்க ரெடியும் பண்ணுவாங்க.
அப்படி இருந்தும் அது எஃபர்ட் போட்டும் அவங்கள இது பண்ணிக்கலாம் போய்த்து டெத் ஆகிக்கிற சந்தர்ப்பங்களும் இருக்குது. சரியா? இப்போ ஓரலன்னா எங்களுக்கு தெரியும் நாங்க லெஜிட் கண்ட்ரோல் இன்டர்வினஸ்ன்னா அப்படிங்கிற அந்த அளவு இன் டீட்டெயிலா தெரிய போறது இல்லை. சரியா? அப்ப நீங்க வேங்கெடுக்க வேண்டிய விஷயம் வந்து ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இது பண்றன்றது கட்டாயம் என்ன செய்யற லெஜிக்க கோர்ஸ் பண்றதுல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். சரியா? அதே மாதிரி அடுத்தது என்ன டியூரேஷன் அண்ட் நம்பர் ஆஃப் கோர்சஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட். நம்பர் ஆஃப் கோர்சஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்னா எவ்வளோ டைம்ல, சரி எவ்வளோ டைமுக்கு கொடுக்குறன்ற விஷயம். இப்போ சில மருந்து ஓரலண்டா இன்றைக்கு ஒரு நாள் கொடுத்துட்டு முடிகிற கேஸும் இருக்கும், இல்லைண்டா என்ன செய்ய திருப்ப திருப்ப கொடுக்குற மாதிரியும் இருக்கும். அப்ப டியூரேஷன்ன்றதும் கட்டாயம் முக்கியமான ஒரு விஷயம். சரியா? டியூரேஷன் அண்ட் நம்பர் ஆஃப் கோர்சஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட், எவ்வளோ டைம் அந்த அந்த கோர்ஸ் எத்தனை நாளே கண்டினியூ ஆகுது. சரியா? அது டியூரேஷன் தான். எவ்வளோ நாளைக்கு இப்போ இப்போ காலையில் ஒன்று கொடுக்குறேன், மறு நைட்டு கொண்டு கொடுக்குறேன். இப்போ டியூரேஷன் தென் நம்பர் ஆஃப் கோர்ஸ்னா எவ்வளோ காலத்துக்குன்ற விஷயம். அடுத்தது ஏட்டோபி அப்படின்னு சொல்றது அது வந்து பொதுவாக ஒருத்தட்ட பொடிக்குள்ளேயே அவங்க எவ்வளவு தூரம் அவங்களோட அந்த ஜெனட்டிக் அவங்களோட பொடியில் இருக்கக்கூடிய ஜெனட்டிக் எவ்வளவு தூரம் அலர்ஜிக்கு டெவலப் பண்ணுறது ரெடியாக இருக்கிறன்ற விஷயம் தான் ஏட்டோபி என்று சொல்றது. அடுத்து வந்து பழைய ஹிஸ்ட்ரி எத்தனை முறை வந்திருக்கு, எப்படி வந்திருக்கு, எத்தனை வயசுல வந்திருக்குது, என்னென்ன டைம்ல வந்திருக்கிறது, இதுவும் வந்து கட்டாயம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஏஜ், வயசு, கோஎக்சிஸ்டன்ட் டிசீசஸ், வேற வேற என்ன டிசீசஸ் இருக்குது, அதர் ட்ரக்ஸ், அதோடைய போற அடுத்த மெடிசின்ஸ் என்ன, இது எல்லாத்தோடையும் இது எல்லா விஷயங்களாலையும் ஒரு அலர்ஜிக்கு எஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ். சரியா? இது எல்லாமே ஒரு அலர்ஜிக்கு எஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸாக வருது. அதுவும் ஜஸ்ட் தெரிஞ்சிருந்தால் போதும். உண்மையிலே இப்ப நான் சில விளங்கப்படுத்தினது உங்களுக்கு விளங்கிச்சேன்டா நீங்க படிக்கிற நேரம் ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு போனா அது போதும். சரியா? ஓகே. அடுத்து முக்கியமான ஒரு மெயினான ஒரு விஷயம்தான் அனஃபிலாக்சிஸ் அப்படின்றது. நான் சொன்னேன் இந்த வேர்ட் டிரெக்டாவே பேப்பர்ல வந்திருக்கு. அனஃபிலாக்ஸ் இந்த தந்திருக்கேன். அனஃபிலாக்சிஸ் எப்படி இருக்கும் பாருங்க. அனஃபிலாக்சிஸ் தந்திருக்கேன், தொடர்ந்து அனஃபிலாக்சிஸ் தான் வந்திருக்கு இல்லையா? ம். ஓகே, இங்கே நாங்க அனஃபிலாக்சிஸ் என்ற விஷயத்த விளங்கெடுத்தா சரி. சரியா? இவ்வளவு நேரம் ஆனா அதான் பேசினேன். சரியா? அதான் திரும்ப பேசணும். இந்த அதான் முக்கியமான ஒரு விஷயம். இப்ப அனஃபிலாக்டிக் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னு சொன்னா எவ்வளவு பேர் இருக்குதாம்? ஒரு 1,00,000 தொகையான ஆட்கள் எடுத்தோம்னு சொன்னா ஒரு 15ல இருந்து 40 பேருக்கு இருக்குது. சரியா? அதுல ஒரு 1,00,000 கேசஸ் எடுத்தோம்னு சொன்னா 1 ல இருந்து 2 வரைக்கும் ஃபேட்டல் அவுட்கம் அந்த டெத் ரேட் இருக்குது. சரியா? அப்ப இது வந்து ஒரு ரேயா தான், ஆனா இருக்குது. விளங்குதா? ரேயாண்ட் இல்லாமலுக்கு இல்ல, இருக்குது. ஒரு 1,00,000 பேர் எடுத்தா 15 40 தொடக்கம் வரையான அளவுக்கு அன்னளவான இது எஸ்டிமேஷன், இதுதான் கணக்கண்டு இல்லை. ஸோ இதெல்லாம் பாடமாக்க போகக்கூடாது. நீங்க விலங்கெடுக்க வேண்டிய விஷயம் எல்லாருக்கும் இல்லை, ஆனா இல்லாமலும் இல்லை. 1,00,000 பேர் எடுத்தா ஒரு 15 40 பேர் வரைக்கும் இருக்குது. இது கேள்வியில கேட்குவாங்கன்னு கேட்டா இல்ல, கேட்க மாட்டாங்க. இது வந்து ஒரு தரவு, ஒரு அனலைசிஸ்ல எடுத்திருக்கிற நம்பர், அவ்வளவுதான். சரியா? அந்த 15 40 பேர் நாங்க 1,00,000 கருதினோம் சொன்னா அப்படின்னா இந்த இன்சிடென்ட்ஸ் எடுத்தோம் சொன்னா அந்த இன்சிடென்ட்ஸ்ல 1 இருந்து 2 டெத் வரும். ஒரு 1 இருந்து 2 ஃபேட்டல் அவுட்கம் இருக்குது. சரியா? இது வந்து எப்படின்னு சொன்னா என்ன டோசேஜ் ஃபார்ம்ல கொடுத்தாலும் அவங்களுக்கு அதுக்கு அலர்ஜிக் இருந்தால் வந்தே தான் தீரும். சரியா? அது ஓரலோ, ஐவியோ, சப்கியூட்டேனியஸோ என்ன ரூட்லயா இருந்தாலும் ஓகே, அவங்க அந்த விஷயத்துக்கு அலர்ஜிக்காக இருக்கிற ஆளாக இருந்தா கட்டாயம் என்ன செய்யும்? கட்டாயம் அவங்களுக்கு அலர்ஜிக் வந்துதான் ஆகும். விளங்குதா? கட்டாயம் அவங்களுக்கு என்ன செய்யப்படுது? அலர்ஜிக் வந்தே ஆகும்.
ஓகே, இது வந்து இன்ட்ரவீனஸ், இன்ட்ரமஸ்குலர், சப்கியூட்டேனியஸோட கூடயா வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. இப்போ எல்லா டோசேஜ் போமா இருந்தாலும் வரும். ஆனா நான் உங்கள்கிட்ட சொன்னேனே, இன்ட்ரவீனஸ் குயிக்கா பிளட் போற சந்தர்ப்பமாக இருந்தா உடனே வரக்கூடிய சாத்தியம் இருக்குது. சரியா? இதுல ஒரு 50% immediately, 85% within minutes, 100% within an hour. So close monitoring after injection for an hour is recommended. சரியா? இதுல கட்டாயம் இப்படி ரிசல்ட்ஸ் ஆகிற நேரம் என்ன செய்யணும்? இன்ஜெக்ஷன் கொடுக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. சில பேருக்கு குயிக்கா கொடுக்கணும், சில பேர் அப்படின்னா இல்லைன்னா அதுக்கு மேல அவங்க இது பண்ணிடலாம். சில பேருக்கு கொஞ்சம் அதை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும், சில பேருக்கு நல்லாவே இல்லாம இருக்கும் அது தாங்குற கெப்பாசிட்டி. சரியா? இது என்ன சொன்னா பாருங்க, நான் உங்களுக்கு சொன்ன யூஸ்வலி ரிசால்வ்ஸ் இன் மினிட்ஸ் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட், but sometimes persist for 24 hours or recurs after 4 to 6 hours despite treatment. சரியா? உங்களுக்கு நான் சொன்னேனே, இது வந்து குயிக்கா ரிசால்வ் ஆகும். யூஸ்வலி ரிசால்வ்ஸ் இன் மினிட்ஸ் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட். இப்போ கொண்டு போன ஆள், அவ்வளவு சீரியஸாக கொண்டு போன ஆளுக்கு அந்த இன்ஜெக்ஷனையோ அந்த மருந்தையோ சரியாக கொடுக்குற நேரம் அடுத்த ஒரு 15-20 நிமிஷத்துல, 15-20 இல்லை, ஒரு 2-3 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம், 5 நிமிஷத்துல அவங்க இது ரிசால்வ் ஆயிடுவாங்க, மறுபடியும் பழைய பள்ளிக்கு வந்துருவாங்க. விளங்குதா? சரியா? ஆனால் சில பேருக்கு சில சந்தர்ப்பத்துல 24 மணி நேரம் வரைக்கும் தொடரக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்குது. விளங்குதா? பொதுவாவே இது ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் முடிய உடனே ரிசால்வ் ஆகும், உடனே சரியாகும். விளங்குதா? அதான் இதோட விஷயம். இப்ப உங்களுக்கு தெரியுமே, இந்த ஃபிட் வர ஆக்களுக்கும் அப்படியே ஃபிட் வர நேரம் வாயில வெள்ள நுரை வரும், புழுவும், அந்த மயாகும் இந்த மயாகும், உடனே அது அது சரியாயினா உடனே சரி. ஒரே அடி அவங்களுக்கு தான் ஒரு பொட்டு அடிக்குமே தவிர ஒரே அடி பழையபடி சரியாயிடுவாங்க. அதே மாதிரி தான் அனஃபிலாக்சிஸ் என்று சொல்றதும், அது வந்து உடனே சரியாகும். ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தோம்னு சொன்னா, இன்ஜெக்ஷனை கொடுத்தோம்டா இல்லைண்டா நார்மல் சிக்கன் அதுக்குரிய மெடிசின்ஸ் கொடுக்குற நேரம் சரியாகும். சரி, சில பேருக்கு ஒரு 24 மணி நேரம், ஒரு நாள் வரைக்கும் அது பர்சிஸ்ட் ஆகக்கூடிய சான்ஸும் இருக்கு, இல்லாமல் இல்லை. விளங்குதா? அப்படி ஒரு சான்ஸும் இருக்குது. ஆனா பொதுவாக உடனே இது ரிசால்வ் ஆகக்கூடிய தன்மை, அனஃபிலாக்சிஸ் சொல்ற குயிக்கா ரிகவர் ஆகக்கூடிய தன்மை இருக்குது. சரியா? பெனிசிலின் இன்டியூஸ், நான் நெமக்சிலின் வந்ததுல இருந்து பேசினேன். இது மெயினா கூட குறைய வருது. சரியா? அதான் நீங்க தந்திக்கிறது. பெனிசிலின் இன்டியூஸ்டாக இருந்தா எப்படி நடக்குது? சரியா? உம் இதுல எப்படின்னு சொன்னா, பொதுவா பெனிசிலின் மருந்து, இந்த அமெக்சிலினை குடிச்ச பிறகு அந்த பெனிசிலின் எங்கட பொடிக்குள்ள போயிட்டு பிரேக் டவுன் ஆகுது. இது எங்கட பொடிக்குள்ள போயிட்டு பிரேக் டவுன் ஆகுது. அதுல இருந்து வரக்கூடிய ஆள் தான் மெயினான ஆன்டிஜெனிக் கம்பவுண்ட். விளங்குதா? இந்த பிரேக் டவுனால வரக்கூடிய அந்த கம்பவுண்ட் தான் மெயினான ஆன்டிஜெனிக் கம்பவுண்டாக வருது. சரியா? Pellicinal derivative which is formed when the beta lactam ring is open. இது எப்படி வருது என்று சொல்றாங்க. பீட்டா லாக்டம் ரிங் ஓப்பன் ஆகிற நேரம் வருது. இதெல்லாம் இன் டீட்டெயிலா இப்ப நீங்க அவசரப்பட வேணாம். இந்த பீட்டா லாக்டம் ரிங் இதெல்லாம் ஃபார்மகோக்னஸில ரிட்டர்ன் நாங்க படிப்போம். சரியா? நான் உங்களுக்கு சொல்ற விஷயம் நீங்க பயப்படுறது இல்லை, விளங்கிடுங்க. அவ்வளவுதான், பயப்படுறது இல்லை. விலங்குல நீங்க இதை மல்லு கட்டி கட்டி பாடமாக்க வேண்டிய தேவை இப்போதைக்கு இல்லை. நான் மெயினா பாருங்கன்னு சொல்றது நோட் பண்ணி பாருங்க, மற்றபடி இது ஓரளவுக்கு தெரிஞ்சா போதும். சரியா? ஓகே, அப்ப இது வந்து இந்த பென்சிலினை கொடுக்குற நேரம், பென்சிலின் உடையிற நேரம் வரக்கூடிய அந்த பீட்டலாக்டம் ரிங் உடைய நேரம் வரக்கூடிய பெனிசிலாய்ட் டிரைவேட்டிவ் அதனால தான் என்ன செய்யப்படுது, மேஜர் ஆன்டிஜெனிக் விஷயம் வருது. சரியா? உம் இது தவிர சின்ன சின்ன வேற விஷயங்களாலையும் அந்த சப்ஸ்டன்ஸ்ல வரக்கூடிய சாத்தியம் இருக்குது. ஓகே, அடுத்தது இந்த பிக்சர் ஒன்று தந்திருக்குது. அனஃபிலாக்சிஸ்னா இந்த பார்த்துக்கோங்கன்னு ஒன்று தந்து வச்சிருக்காங்க இல்லையா? இது பாருங்க. சரியா? அனஃபிலாக்சிஸ் அப்படின்னு சொல்றது ஒரு சிவியரான லைஃப் த்ரெட்னிங் ஜெனரலைஸ்ட் ஓ சிஸ்டமிக் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன். சரியா? இது வந்து
சீரியஸான லைஃப் த்ரெட்னிங் உசுர் ஆபத்து உள்ளது. விளங்குதா? சரியா? அதான் இதுல சொல்லிக்கிற விஷயம். சீரியஸ், ஆபத்தானது, உசுருக்கு ஆபத்தான ஒரு விஷயம். சரியா? எங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்க இயலும், இது அனஃபிலாக்சிஸ் தான் எப்படி எங்களுக்கு சொல்ல இயலும் அப்படின்னு சொன்னா, மூச்செடுக்கிறதுல சிரமம். அடுத்தது வந்து ப்ரெஷர் குறையுது. அடுத்தது வந்து நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த மாதிரி ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருது. சரியா? இதை வச்சு எங்களுக்கு இவங்க அனஃபிலாக்சிஸ் கண்டிஷன்ல தான் இருக்கிறாங்கன்ற விஷயத்தை எங்களால என்ன செய்யலாம், அழகா விளங்கெடுக்க இயலும். சரியா? பாருங்க, அனஃபிலாக்சிஸ் இஸ் a severe potentially life threatening, உயிர் ஆபத்து வரக்கூடியது. ரேபிட் ஹார்ட் ரேட். சரியா? ப்ரெஷர் குறையும், ஹார்ட் ரேட் கூடும். இல்ல, ஹார்ட் ரேட் கூடும்னு அந்த கிரேப் இல்ல. ரேபிட் ஹார்ட் ரேட்ல ப்ரெஷர் குறையும். வீக் பல்ஸ், தென் நோசியா, வாமிட்டிங், ஸ்கின் ரேஷ், இந்த மாதிரி வருது. சரி, நாங்கள் நெக்ஸ்ட் இதில் வந்து இது முடியும், இதில் 2 கேள்வியையும் பார்க்கும். அப்பதான் உங்களுக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் இன்னும் விளங்கும். சரியா? ஓகே, பொதுவாகவே சில மருந்துக்கு தான் என்ன செய்யுது, அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் மெயினாக வருது. இந்த அனஃபிலாக்சிஸ் மெயினாக வரக்கூடியது ஒரு பெனிசிலின், அமோக்சிலின். நான் சில பெனிசிலினுக்கான எக்ஸாம்பிளில் வரக்கூடியதான் அமோக்சிலின். இவங்களுக்கு வந்து 75% ரெஸ்பான்சிபிள் ஃபார் 75% அனஃபிலாக்டிக் டெத்ஸ். இப்போ அனஃபிலாக்சிஸ் வந்துன்னு சொன்னா, அனஃபிலாக்டிக்ஸ் வந்து எல்லாரையும் எடுத்தோம்னா, அது பெனிசிலினால வந்த அனஃபிலாக்சிஸால டெத் ஆனது தான் கூடையாக இருக்கும். மிச்ச மெடிசின்ஸும் இருக்குது, அது வேற கதை. உங்களுக்கு விளங்குதா? பெனிசிலினால வந்த அனஃபிலாக்டிக் ஷோக், பெனிசிலினால வந்த இன்டியூஸால வந்ததால வந்த அனஃபிலாக்சிஸ் வந்து கூடையாக டெத்துக்கு காரணமாக இருக்குது. அப்படின்னா பொதுவா அலர்ஜிக்ஸ் எடுக்கிற நேரம் அதில் டெத் வந்த ரிசல்ட்ஸ் வந்து இந்த பெனிசிலின் மெடிசின் அலர்ஜிக் ரியாக்ஷனால என்றது ப்ரூஃப் ஆகும். இது தவிர அயோடின் கண்டெய்னிங் ரேடியோலஜிக் கண்ட்ராஸ்ட் மீடியா, டெக்ஸ்ட்ரன், சீரலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ், இவங்க எல்லாமே எக்ஸாம்பிள், மெடிசின்ஸுக்கான எக்ஸாம்பிள். இந்த மெடிசின்ஸ் வந்து என்ன செய்யுது, அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸை இன்டியூஸ் பண்ணுது. ஓகே, கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் அகெயின் டீட்டெயிலாக சொல்லியிருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தோம் நாங்கள் கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷனில் இது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி. கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷனில் ஏஆவே சம்மந்தமாக சொல்கிறேன்னா, மூச்செடுக்கிறதுல கட்டாயம் சிரமம். ஏண்டா ஏஆவே வந்து என்ன நடக்குது, ஸ்வெல் ஆகுது. அடுத்து ஹோரஸ் வாய்ஸ், வாய்ஸ் வந்து கொஞ்சம் இதுமாயாகி போகிறது. ஹை pitch inspired noise caused by the upper airway obstruction. அந்த மூச்செடுக்கிற ஒரு சத்தம், ஒரு மாதிரியான தன்மை, ஒரு அப்நார்மல் கண்டிஷன். இது வந்து ஏஆவே சம்பந்தமான பிரச்சனை வரக்கூடிய நேரம் வாருது. சரியா? ஓகே, பிரீத்திங் ப்ராப்ளம் இருந்தால் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத், மூச்சு கஷ்டம். அடுத்தது வந்து இன்க்ரீஸ் ரெஸ்பிரேட் ரேட், நல்லா இதா இழுத்து மூச்சு எடுப்பாங்க. கூடிய வர வீஸ், பேஷண்ட் பிகமிங் டயர்ட், நல்லா டயர்ட் ஆகுவாங்க. இது முடியும் உடனே ரிசால்வ் ஆகும் தான், அவங்களோட பாடியில கீழே டயர்ட் போகிறதுக்கு நல்ல ஒரு டைம் எடுக்கும். சரி, அடுத்த கன்ஃபியூஷன் கோஸ் பை ஹைபோக்சியா. கன்சிஸ் இதில் தான் வரக்கூடிய விஷயம். மேனிஃபெஸ்டேஷன் அகெயின் சர்க்குலேஷன், ஷாக் வருது, சைன்ஸ் ஆஃப் ஷாக், இன்க்ரீஸ் பல்ஸ் ரேட், லோ மூட், பல்ஸ். இது வந்து சர்க்குலேஷன் சம்மந்தப்பட்டது. ஹைப்போடென்ஷன், ப்ரெஷர் குறையிறது, கான்ஷியஸ்னஸ் குறையிறது, கார்டியக் அரெஸ்ட் வரக்கூடிய சாத்தியம் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சர்க்குலேட்டரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். ஓகே, பேத்தோஜெனிசிஸையும் மெடிசின்ஸையும் நாங்கள் நெக்ஸ்ட் கிளாஸுக்கு வைப்போம். சரியா? நான் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து வியாழன் பெருநாள் என்ன வெள்ளி கிளாஸ் நடந்து படுமான்னு தெரிய. அப்படியாயினா சாட்டர்டே நைட் இல்லைன்னா சண்டே நைட் வரும். ஒன்று சுஜிதா மிஸ் இல்லைன்னா நான் செய்வேன். சரியா? கட்டாயம் லைவ் கிளாஸுக்கு ஜாயின் ஆகுங்க. இந்திய கிளாஸை
நான் இதோட வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். சரியா? ஓகே. குட் நைட்.